ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து நீண்ட நாட்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உருளைக்கிழங்குல 2 விதமான உருளைக்கிழங்கு இருக்கும். ஒரு கிழங்கு பார்த்திங்கன்னா மாவு கிழங்கா, இனிப்பு கிழங்கா இருக்கும். இது வந்து குழம்புக்கு, குருமா வெரைட்டிஸ்க்கெலாம் போடலாம். இன்னொரு கிழங்கு பார்த்திங்கன்னா கெட்டி கிழங்கா இருக்கும். இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த கிழங்கு அதுக்காக வாங்குறது. எப்போதுமே நம்ம கடைகளில் பார்த்து வாங்கும் போது நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் குழம்புக்கு போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கெட்டி கிழங்கா வாங்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி பேக்லலாம் வச்சிடாதீங்க. கேரி பேக்கில் வச்சுட்டோன்னா சீக்கிரமே கிழங்கு வந்து வதங்கி போயிடும். உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கூடை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூடையில் வச்சுக்கோங்க. நல்லா காற்று போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு சீக்கிரம் வதங்கி போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். அதிக அளவில் நம்ம உருளைக்கிழங்கு வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா நியூஸ் பேப்பரை விரித்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில் போடணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ரீயான இடம் இருந்தால் போதும். அந்த இடத்துல நல்லா நியூஸ் பேப்பரை விரித்து வச்சுட்டு உருளைக்கிழங்கை போட்டு வச்சுட்டு நல்லா காத்தோட்டமாக வச்சுருங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். உருளைக்கிழங்குல ஈரம் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த ஈரத்தோடு வச்சுருவாங்க. அப்படி உருளைக்கிழங்குல ஈரம் இருந்துச்சுன்னா சீக்கிரமே வந்து அழுகி வீணாயிரும். உருளைக்கிழங்கை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அப்படியே காத்தாட ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். நம்ம எப்போ சமையலுக்காக யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமிங்கில் நம்ம கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இன்னொன்று, உருளைக்கிழங்கோட மற்ற எந்த பொருளையும் சேர்த்து வைக்க வேண்டாம். முக்கியமாக வெங்காயத்தை உருளைக்கிழங்கோட சேர்த்து வச்சிடாதீங்க. இதனால் சீக்கிரமே வந்து உருளைக்கிழங்கு வீணாயிரும். ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சும் உருளைக்கிழங்கை ஸ்டோர் பண்ணக்கூடாது. வெளியில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். ஒரு சில பேர் தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வெங்காய கூட கிடைக்கிது. நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி கொட்டி வச்சு ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் எல்லா பொருளுமே வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். முக்கியமாக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தனியாக நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் இருக்கிற இந்த ட்ரேயில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து நியூஸ் பேப்பர் விரித்து வச்சுருக்கோம். இப்படி ஸ்டோர் பண்ணும் போது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஈச்சங்கூடை இருந்துச்சுன்னா ஈச்சங்கூடையிலையும் வந்து நம்ம உருளைக்கிழங்கு கொட்டி வச்சு ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, வெங்காயம், பூண்டு எல்லாமே இதில் கொட்டி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நானும் இந்த ஈச்சங்கூடையில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.